வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவின் புதிய அரசின் ராணுவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் கடலோர பகுதியில் தங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியது. முன்னாள் அசாத் ஆட்சியின் ராணுவம் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கான காலக்கெடு சனிக்கிழமை நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்ததை அடுத்து யார் யாரெல்லாம் இன்னமும் ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என்ற தேடுதலை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். சிரியாவின் புதிய அரசின் அதிகாரிகளுடன் நெருக்கமாக உள்ள ஊடகம் அல்வதான் வெளியிட்ட தகவலின்படி கடந்த அசாத் ஆட்சியில் எஞ்சியிருப்பவர்கள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைய வழங்கிய காலக்கெடு சனிக்கிழமையுடன் முடிவடைந்த காரணத்தால் அதன் பின்னர் ஆயுதங்களை வைத்திருப்பவர்கள் சட்டத்தை மீறும் நபர்களாக கருதப்படுவார்கள். புதிய சிரிய ராணுவ அதிகாரிகளின் தேடுதல் நடவடிக்கை சிரியாவின் பல நகரங்களில் பெரிய அளவில் தொடங்கியுள்ளதாக அல்வதான் மேலும் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இந்த தேடுதல் நடவடிக்கைகள் முன்னாள் ஆட்சியின் கோட்டையான சிரிய வடமேற்கு கடற்கரை மாகாணங்களில் மிகவும் அதிகமாக நடப்பதாக தெரிகிறது. அங்குதான் ரஷ்யாவின் விமான தளம் மற்றும் கடற்படை தளம் ஆகியவை உள்ளன. சிரியாவின் லடாக்கிய மாகாணத்தில் உள்ள ரஷ்யாவின் ஹமீமிம் விமான தளம் புதிய சிரிய இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டு முற்றுகையிடப்பட்டுள்ளது. ரஷ்ய விமான தளத்தை சுற்றி சிரிய இராணுவம் சோதனை சாவடிகளை அமைத்துள்ளதாக சிரிய பாதுகாப்பு வட்டாரம் அல் ஜசீராவிடம் தெரிவித்தது. கவிழ்க்கப்பட்ட அசாத் ஆட்சிக்கு ரஷ்யா முக்கிய ஆதரவாளராக இருந்தது. அத்துடன் ரஷ்யாவின் கமிமீம் விமான தளத்தில் இருந்துதான் முன்னாள் ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் விமானத்தில் ரஷ்யாவுக்கு தப்பி ஓடினார். இப்போது அந்த விமான தளத்தை சுற்றி வளைத்துள்ள சிரிய ராணுவம் அந்த விமான தளத்திற்கு செல்பவர்கள் மற்றும் அங்கிருந்து வெளியேறும் நபர்களை சோதனையிட தொடங்கியுள்ளது. ரஷ்ய விமான தளத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளின் நோக்கம் முன்னாள் ஆட்சியின் ராணுவ அதிகாரிகள் ரஷ்ய விமான தளத்திற்கு அடைக்கலம் தேடி சென்றதாக தெரிவிக்கப்பட்ட பின்னர் தளத்திற்கு நுழையும் மற்றும் வெளியேறும் கார்களை சோதனையிடுவதுதான். வடமேற்கு சிரியாவில் உள்ள சில படைகளை ரஷ்யா திரும்ப பெற்றுள்ளது. ஆனால் சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் விமான தளம் மற்றும் கடற்படை தளத்தின் தலைவிதி இனமும் விவாதத்தில் உள்ளது என்று தெரிய வருகிறது. அசாத் அரசின் சில இராணுவ அதிகாரிகள் கடலோர நகரமான லடாக்கி அருகே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று சிரிய அரசின் அதிகாரப்பூர்வமான சானா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. லடாக்கியாவுக்கு அருகிலுள்ள சத்மார்கு பகுதியில் அசாத்தின் அரசுடன் தொடர்புடையவர்கள் என்று சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தேடுதல் நடவடிக்கை இன்னமும் நடந்து வருவதாகவும் சானா கூறியுள்ளது. அசாத் ஆட்சியுடன் தொடர்புடைய கூறுகளை கைப்பற்றும் பொருட்டு புதிய சிரிய ராணுவத்தின் துருப்புக்கள் கடலோர நகரமான பனியாஸில் பெருமளவில் நிறுத்தப்பட்டுள்ளன. புதிய சிரிய ராணுவம் என்பது ஆட்சியை கைப்பற்றிய HTS என்று அழைக்கப்படும் ஹயாத் டக்ரீர் அல்-ஷாம் இயக்கத்தினர்தான். இவர்கள் இப்போது சிரிய ராணுவத்தின் சீருடையில் நடமாடுகிறார்கள். இப்பகுதியில் முன்னாள் ஆட்சியின் நபர்களின் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டம் இருப்பதாக உள்ளூர் மக்களிடமிருந்து தகவல் கிடைத்துள்ளதாக சிரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த புதன்கிழமை 14ஆம் தேதி சிரியாவின் புதிய போலீஸ் அதிகாரிகள் டார்டஸ் நகரில் முன்னாள் அசாத் ஆட்சி இராணுவத்தினர் என்று சந்தேகிக்கப்படும் ஒரு குழுவால் கொல்லப்பட்டனர். அடையாளம் தெரியாத இயக்கத்தினர் அலிப்போ நகரில் உள்ள அலவி மசூதியை சேதப்படுத்திய காணொளி வெளியானதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி பஷார் அல்லாஸ் சேர்ந்த இஸ்லாமிய மத பிரிவு அலவி சமூகத்தின் உறுப்பினர்களின் எதிர்ப்பை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த காணொளி பல வாரங்களுக்கு முன் படமாக்கப்பட்டது என்று கூறும் சிரியாவின் அதிகாரிகள் அதற்கும் HTS இயக்கத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்கிறார்கள். HTS இயக்கம் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்பே அது நடைபெற்றது என்பது அவர்களது கூற்று. சிரியாவில் உள்ள ரஷ்ய ராணுவ தளங்கள் மீது தீவிரவாத தாக்குதல்களை நடத்த அமெரிக்காவும் பிரிட்டனும் திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளது ரஷ்யாவின் வெளியக உளவுத்துறை SVR. ரஷ்ய படைகளை சிரியாவிலிருந்து வெளியேற்றுவதற்காக அந்த தாக்குதல்களை அமெரிக்காவும் பிரிட்டனும் திட்டமிடுவதாக SVR குற்றம் சாட்டியுள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யாவின் வெளியக உளவுத்துறையால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் பிரிட்டனின் வெளியக உளவுத்துறை MI6 மற்றும் அமெரிக்க உளவுத்துறை CIA ஆகியவை ரஷ்ய தளங்கள் மீது ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்த திட்டமிடுகின்றன என்று குற்றம் சாட்டியது. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் அந்த அறிக்கையில் இல்லை. அமெரிக்காவும் பிரிட்டனும் சிரியாவில் ஆதிக்கம் செலுத்த முயல்கின்றன. ஆனால் தற்போது சிரியாவின் மத்திய தரைக்கடல் பிராந்தியத்தில் ரஷ்யாவின் இராணுவ தளங்கள் இருப்பதால் அது தடைப்பட்டுள்ளது என்று ரஷ்ய உளவுத்துறையின் அறிக்கை கூறுகிறது. இப்போது வீழ்ந்துள்ள அசாத் ஆட்சியின் முக்கிய கூட்டாளியான ரஷ்யா சிரியாவில் 2 இராணுவ தளங்களை வைத்திருக்கிறது. டார்டஸ் கடற்படை தளம் மற்றும் ஹமீமீம் விமான தளம் ஆகியவைதான் அவை ரஷ்யாவின் மூலோபாய ரீதியான முக்கியமான இராணுவ தளங்களாக கருதப்படுகின்றன. இந்த மாத தொடக்கத்தில் சிரியாவை HTS இயக்கம் கைப்பற்றியதை தொடர்ந்து ரஷ்ய தளங்களின் எதிர்காலம் சந்தேகத்தில் உள்ளது.
மாஸ்கோவும் அந்த தளங்களில் இருந்து துருப்புக்களையும் இராணுவ சாதனங்களையும் வெளியேற்ற தொடங்கியுள்ளது. இருப்பினும் தமது தளங்களை சிரியாவில் தொடர்ந்தும் வைத்திருக்க முடியும் என்று ரஷ்யா நம்புகிறது. 2015 தொடங்கி சிரியாவில் ரஷ்ய தலையீடு அசாத் ஆட்சியின் உயிர் வாழ்வுக்கு முக்கியமானதாக இருந்தது. ஆனால் சமீபகால ஆண்டுகளில் ரஷ்யா உக்ரைனில் அதன் போரில் கவனம் செலுத்தியதால் சிரியாவில் தமது நடவடிக்கைகளை குறைத்துக் கொண்டது. அத்துடன் பஷார் அல் அசாத்தை தூக்கியிருந்த HTS இயக்கத்தின் முன்னேற்றத்தின் போது ரஷ்யா தீர்க்கமாக தலையிடவில்லை. சிரியாவின் புதிய தலைவர் அஹ்மத் அல் ஷாரா சிரியாவின் ஜனநாயக அடிப்படையிலான தேர்தல்கள் எதிர்காலத்தில் நடக்கலாம், ஆனால் அவை நடைபெறுவதற்கு 4 ஆண்டுகள் வரை ஆகும் என்று கூறினார். அத்துடன் சிரியாவில் அசாத் ஆட்சியிலிருந்து புதிய ஆட்சியாளர்களுக்கு நடந்துள்ள அதிகார மாற்றம் அசாத் ஆட்சியின் கொள்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். அது மத்திய கிழக்கு முழுவதும் நிலைத்தன்மைக்கு வழிவகுக்கும் என்றார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை சவுடி ஊடகம் அல் அரேபியா மற்றும் அல் ஹதாத் ஆகியவற்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இந்த நேர்காணல் பிராந்தியத்தில் கவனத்தை பெற்றுள்ளது. சமீபகால வாரங்களில் சிரிய தலைவர் மேற்கத்திய ராஜதந்திரிகள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுடன் பல சந்திப்புகளை நடத்தினார். தமது புதிய சிரிய அரசுக்கு மேற்கத்திய ஆதரவை பெற முயன்றார். மேலும் டிசம்பர் 8 அசாத் ஆட்சி வீழ்ச்சியடைந்த போது தப்பியோடிய சில சிரிய துருப்புக்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் சிரியாவுக்கு திரும்பியுள்ளனர். இது அதிருப்தியாளர்களை புதிய அரசு எப்படி நடத்தப் போகிறது என்ற கேள்வியை எழுப்புகிறது. சிரியாவின் புதிய தலைவர் அஹ்மத் அல் ஷாரா அந்த நேர்காணலில், நான் என்னை சிரியாவின் விடுதலையாளராக கருதவில்லை, தியாகம் செய்த அனைவரும் நாட்டை விடுவித்துள்ளனர் என்று கூறியுள்ளார். அதிகார பரிமாற்றத்தை சீராக செய்ய கடுமையான முயற்சி செய்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.